நண்பர்களே வணக்கம். யாரெல்லாம் கருப்பு படம் பார்த்தியா? அப்படியே ஒரு பெரிய அருவாயை எடுத்துட்டு குதிரை மேலே சூர்யா வருவார் பாருங்க. அப்படி வரும்போது தேட்டரே விசிலில் எந்திரிச்சு நிற்குதுன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு சீனுங்க. அதாவது படம் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி தான். சாமி படமானு கேட்டீங்கன்னா சாமி படம் தான். ஆனால் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கு. த்ரீஷா நடிச்சிருக்காப்புல, சூர்யா நடிச்சிருக்காப்புல, ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்காப்புல, நடிச்சிருக்காப்பா. காமெடியான்னு கேட்டீங்கன்னா இது காமெடி இல்லை, சீரியஸும் இல்லை, ரெண்டுக்கும் ஏடப்பட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்க ஒரு 2 பேர், இந்த அப்பாவும் மகளும். இவங்க பஸ்ஸில் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு கொள்ளைக்கார கும்பல் இவங்க வச்சுருந்த நகையை அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஐயா, ஒரு 45 பவுன் நகையை அடிச்சுட்டு போயிட்டாங்க. 1 2 45 பவுன் நகை எங்க அவ்வளோத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, வந்திருக்கிறது மலையாளி நகையை அடித்ததுக்கு. நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சும்மாவே நம்ம போலீஸ்காரங்களை பற்றி சொல்ல வேண்டாம். அவங்க இது யாருமா இந்த வயசில் உனக்கு இப்படி ஒரு செட்டப் கேட்குதா அப்படின்னு மகளை பார்த்து கேட்டுவிட்டா சண்டால பாவி அந்த இன்ஸ்பெக்டரு. கடைசியில் இது எங்கள் அப்பா அம்மா அப்படின்னோடனே இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து சரி ஒரு 2-3 நாளில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக கேஸை விட்டுறாங்க. கேஸை விட்ட உடனே இவங்க நேர பிளாட்மாரத்துலேயும் அங்கே இங்கேயும் தங்க வேண்டியதாகிடுச்சு. உடனே போலீஸ் திரும்ப கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க நகையில் ஒரு 35 பவுன் தான் கிடச்சிருக்கு, ஒரு 10 பவுனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகம் வச்சு கொடுத்துறாங்க. கொடுத்த உடனே இல்லைங்க அந்த இது வேணும் அப்படின்னோடனே அந்த போலீஸுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற எஸ்ஐ சொல்கிறாரு, ஏப்பா நம்மகிட்ட தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்கார், இதை உங்கள் கையில் தரமாட்டோம், நாங்கள் கோர்ட்டில் தான் கொடுப்போம், நீங்கள் நேரு அவரை போய் பார்த்து அவர்கிட்ட வாங்கிக்கோங்க கோர்ட் மூலமாக அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. கொடுத்தா இங்கே வக்கீல் இவரை ஏமாத்துறாங்க. ஆர்ஜே பாலாஜி வக்கீலாக இருக்கார். வக்கீலாக இருந்துட்டு இந்த கேஸை எடுத்து நடத்துகிறேன்னு ஓசியில் பிரியாணி வாங்கி திங்கிறது, அதுக்கப்புறம் டீ வாங்கிட்டு வா, பைலுக்கு பைசா கொடு, அதுக்கு பைசா கொடுன்னு ஜிபே பண்ண வச்சே சாகடிக்கிறது. இப்படியே போய் நகையை 4 மாதமாக இழுத்து அடித்து கொடுக்கவே இல்லை. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? இந்த கோர்ட் வாசலில் மிதிக்கும் போதே ஒருத்தர் சொல்கிறாப்புல, பவர்ஃபுல் தெய்வங்க இவரை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்போது ஒரு மலையாளி ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொண்ணுக்கு அப்பா என்ன பண்ணுறாருன்னா சரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாரு. இப்போ 4 மாதமாக நியாயம் கிடைக்கல. நகையை இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்தடிச்சு வக்கீல் பீஸு தான் போய்கிட்டே இருக்க தெரியுமா, லட்சக்கணக்கில் நியாயமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரம் சாமிக்கு வத்தலை அரைச்சி பூசிடுறாரு. பூசினோன்னா நம்ம கருப்பன் டக்குன்னு எந்திரிச்சு நேராக ஆர்ஜி பாலாஜியை போட்டு துவன்னு துவைக்கும்போது, நீ தெய்வம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் உன் சக்தியை பயன்படுத்தாமல் நீ நீதியை நிலைநாட்டி காட்டுன்னு ஒரு சத்தியத்தை வாங்கி போகிறாரு. ஸோ படம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படையான சம்பவம் தான். ஒரு நல்ல ஒரு தூள் கலப்பின ஒரு சம்பவமான படம் தான். அதுக்கப்புறம் ஒரு சில கிராபிக்ஸு இப்படி சொடக்கு விட்டால் இப்படி அவங்க மைண்ட்லாம் மாறுற மாதிரி, இது ஜஸ்ட் அந்நியனை காப்பி அடித்த மாதிரியே இருக்கும். அதில் தான் கொஞ்சம் சிக்கல். அந்நியனை காப்பி அடித்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் சூர்யாவோட ஆக்டிங்கு, த்ரிஷாவோட ஆக்டிங்கு எல்லாமே ஒரு ஓகே. அப்படி இது பண்ணிவிட்டு இந்த சட்டமன்றத்தை நம்ம நீதிமன்றத்தை மாற்றுறது, பெரிய கட்டடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீதிபதியை இது பண்ணுறது, பேசுகிறது, பேசிட்டு அதில் கொஞ்சம் மிராக்கிள் பண்ணுறாங்க. அந்த மிராக்கிள் கான்செப்ட் தான் கொஞ்சம் அங்கேயும் இடித்தது. மற்றபடி படம்லாம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் வந்திருக்கு. அதான் ரசிகர்கள் ஃபஸ்ட்டு ஷோலையே ஏகப்பட்ட டிக்கெட் புக் பண்ணி இது பண்ணது.